அடிக்கிற வகைக்கு விட்டதை பார்த்துட்டு மல்லாக்கா படுத்து கிடந்தாங்க. அப்படியே தூங்கிட்டேன். அப்புறம் பார்த்தா நான் ஃப்ரெண்ட் பண்ணி ஒருத்தன் வந்து ஒழுப்பின அடையன்னு என்னான்னு பார்த்தா விடிஞ்சு இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தாங்க. மறந்து போய் இப்போ ஏழாக வந்து படுக்க அவன் பெரிய புத்தர் அடி போட்டால் மண்டை கண்டெல்லாம் கிளங்கிட்டுங்க. அப்படியே ஒளிமிட்டாங்க. அதோடைய நித்திரையால் ஒளிமின என்னவோ தெரியல, இந்த சனியனோ தெரியல. வெளியே ஒளிமி வந்து அப்படி இப்படி எதுவும் செய்யணும்னு சொல்லி யோசிச்சுருந்தேன். இவன் அதை பார்த்துட்டு வந்து அடிக்க வந்தால் சைக்கிள் கேப்பில் மிஸ் பண்ணிட்டேன். காலையில் சனியனுக்கு எடுவைக்கணும் பிரச்சனை இல்லை. டேய் அடிச்சாண்டா. இவன் இப்படி சொன்னே டென்ஷன் ஆகிட்டேன். அதில் கருகருன்ட்டு எந்த கலர்லேயே இருக்கானே அவன் யாரும் இல்லை. எங்கட ஊர் அழகன். அவனை செல்லமாக எங்கள் ஊரில் அழகன்னு தான் சொல்லுவான். அவன் பொஸ்ஸாக்கு விசுவாசமோ இல்லையோ தெரியல, ஆனால் எனக்கு ரொம்ப விசுவாசம். இப்படி ஒவ்வொரு நாளும் வந்தால் கரெக்டுகள் எடுத்துருவான். பொஸ்ஸா அதை பார்த்துட்டு ஏண்டான்னு கேட்டால் வேண்ட போகிறான் காசுக்குன்னு சொல்லுவான். இப்போ கூட பார்த்தீங்களா எப்படி நைஸாக கரெக்டாக தராண்டி. நான் அதை லபக்கண்டு வாய்க்கில் போட்டு நைஸஸ் அப்படி நைஸாக கிளம்பிட்டாங்க அந்த இடத்த விட்டு. நான் நண்பன் கடைக்கு வந்த இல்லைங்க அந்த கிழங்கு எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்துச்சுங்க. அந்த கிழங்குல ஒரு கண் நான் விடுவேன். அதை எடுத்து நைஸாக இந்த சேட்டுக்கு வச்சுட்டு கிளம்ப பார்த்துட்டேன். பார்த்தீங்கன்னா நண்பன் பார்த்தாலும் மாட்டி கொடுக்க மாட்டான் பொஸ்ஸாட்டை. அப்படிப்பட்ட நட்பு. இவனமாய் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் எங்களமாய் நண்பர்கள் பல்லாண்டு காலம் பொல்லுண்டி வாழ்வாங்க. அவனோட மைண்ட் வாய்ஸ் எப்படி தெரியுமா இருக்கும்? வந்தான் நைஸாக பொக்கெட்டுகளை சாமான்களை அடித்தான் வெளிக்கிட்டான். நான் இன்றைக்கு ஃபுல்லாக மாதம் சம்பளம் பண்ணுறதை விட இவன் ஒரே நாளில் உழைச்சிட்டானே. அப்படி தாங்க அவன் நினைச்சிருப்பான்.